பாப்பா. என்னடா தூங்க விடாம எழுப்புற? பாப்பா என்ன சொல்லி கூப்பிடலாம்? பாப்பா பாப்பா வெளியே மழை பெய்யுங்க பாப்பா. மழை தினமும் தானடா வருது, இன்னைக்கு என்னடா புதுசா? பாப்பா பாப்பா உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்காங்கப்பா, வாங்க டர்ஃபுக்கு போகலாம். டர்ஃப்லாம் வேணாண்டா, ஒரே உடம்பு வலி. நல்லா ஜம்முன்னு தூங்குறேன் கொஞ்சம் கொஞ்சம். அசரம் பண்ணிக்கிறாரு. பாப்பா இதாங்க பிடிஎஃப். என்னது பிடிஎஃபா? பாப்பா அடி எங்கடா பிடிஎஃப்? நீங்க சொன்னதான் இருக்கிறீங்க. அட போடா, இப்படி பண்ணிட்டியடா. அப்படி என்னதான் பிடிஎஃப்ல இருக்கு? அப்படி என்னதான் பிடிஎஃப்ல இருக்கா? என்ன வார்த்தைங்க கேட்குறான்? பிடிஎஃப்னா என்னென்னு தெரியுமாங்க? நல்ல எல்லோ கறியை வாங்கிட்டு வந்து அதை அப்படியே கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் உப்பு மூணையும் ஒரு குக்கரில் போட்டு அப்படியே வெகுன்னு வேக வச்சு எடுத்தால் அதுலேருந்து ஒரு மனம் வரும் பாருங்க. அடடடடடா, அந்த பீஸை அப்படியே எடுத்து துண்டாக வெட்டி அதுக்கப்புறம் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் அதில் போட்டு அதை அப்படியே முறுமுறுன்னு வறுத்தெடுத்து அதை டேஸ்ட் பண்ணும் போது இருக்கிற டேஸ்ட் இருக்கே. நீங்கள் சொல்லும் போது நல்லா இருக்கே பாப்பா, எனக்கு செஞ்சு தரீங்களா? எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? பிடிஎஃப்னா பீஃப் ட்ரை ஃப்ரை. இதோட ஆரிஜின் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா தான். இதை பண்ணுறதுக்கு நல்ல ஒரு 1 கிலோ அளவுக்கு நான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷை பொறுத்தளவுக்கு ஒரு சம விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தேவையான அளவு தான். எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் போடணுங்கிறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். ஸோ நான் இப்போ என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து தேவையான அளவுக்கு மிளகா பொடி, அதுக்கப்புறம் பெப்பர் பொடி, மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, இந்த 4 ஐட்டம் தான் எடுத்திருக்கேன். இதில் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாலும் ஒன்றாக போகிறதில்ல, கொஞ்சம் கம்மியாக போட்டாலும் ஒன்றாக போகிறதில்ல. ஸோ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் இது எல்லாத்தையுமே சேர்த்தி போட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி வந்து ஊற்றிக்கணும். தண்ணி எப்படின்னா முங்குற அளவுக்கு இருக்கணும். அந்த மீட்டு வந்து முங்குற அளவுக்கு இருந்தால் தான் நிறைய விசில் வரும்போது கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கும். அதேமாதிரி இந்த மசாலாவை வந்து நல்லா வந்து கலக்கி விட்டுக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி விசில் விடலாம். விசில் விடணும் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஞாபகம் வருதுங்க. என்னென்னா இந்த மீட்டை பொறுத்தளவுக்கு, பீஃபை பொறுத்தளவுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 5லேருந்து 7 விசிலுக்குள்ளே தான் விடணும். ரொம்ப அதிகமாக விசில் விட்டாலும் அது வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும், ரொம்ப கம்மியாக விட்டாலும் ஒரு மாதிரி வேகாமல் இருக்கும். ஸோ வந்து பார்த்து கரெக்டாக விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம இது வந்து வெந்துருச்சு. அப்படி பாருங்கள், ஓப்பன் பண்ணும் போதே அப்படி கமன்னு அந்த ஆவி பறக்க அந்த ஸ்மெல் வருது பாருங்கள், சூப்பராக இருக்கும். அடுத்ததாக நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கட்டிங் போர்ட், அதுக்கப்புறம் நல்ல நைஃப். ஸோ வெந்திருக்கிற அந்த மீட்டை வந்து கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சுன்னா அவங்களால கட் பண்ண முடியாது. ஸ்லைஸ் பண்ணும் போது கரெக்டாக பார்த்து பண்ணணும். ஏன்னா மீட்டு வெந்திருக்கிறங்காட்டியும் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி பண்ணிங்கன்னு சொன்னால் அது வந்து 2-3 பிஞ்சிரும். நல்லா அதை வந்து இந்த அறுபடுற மாதிரி நம்ம அறுக்கணும், கேக்கை கட் பண்ணுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நல்லா நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஏன் நீளமாக அப்படின்னா அப்படி தான் இந்த டிஷ்ஷோட வந்து ப்ரிப்பரேஷனே பண்ணுறாங்க கேரளாவில். ஸோ நம்மளும் அதே மாதிரி பண்ணிக்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கோம். என்னென்னா ஃப்ரை பண்ணக்கூடிய மசாலா வந்து ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடே கிடையாது. நார்மலாக கடைகளில் கிடைக்கக்கூடிய ஃப்ரை மசாலா வாங்கி நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ கேரளா ஸ்டைலில் பண்ணுறங்காட்டியும் அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, அப்புறம் ரொம்ப முக்கியமாக கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கோம். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நல்லா அப்போ தான் கோட் ஆகும். இதை ஜாஸ்தி போட்டுறாதீங்க, ஜாஸ்தி போட்டால் ஒரு மாதிரி தோல் மாதிரி வந்துடும், கடையில் சாப்பிட்ற அந்த பஜ்ஜி மாதிரி ஆயிரும். அதே மாதிரி தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு அளவுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லாமல் கம்மியாக ஊற்றி அந்த மீட்டு வந்து நல்லா பெரட்டி அந்த போட்டு எடுக்கிற அளவுக்கு நம்ம கன்சிஸ்டன்சியில் இருந்தாலே போதும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து மீட்டை ஃபுல்லாக பெரட்டி எடுத்துகிட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே வந்து ஊற வைக்கலாம். அப்போ தான் நல்லா மேரினேட் ஆகும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வைக்கலாம். ஏன்னா இது வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அந்த ஸ்டைலில் தான் இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் டேரெக்டாக எடுத்து ஃப்ரை பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஊற வச்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். எப்பவும் போல் நார்மலாக அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம்.
ஃப்ரை பண்ணும்போது என்னென்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஏன்னா உள்ளே ஆல்ரெடி மீட் வெந்திருக்கும். அதுதான் இதில் ரொம்ப ஒரு சீக்ரெட்டான ஒரு விஷயம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டக்குன்னு மேலே ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா மேலே ரோஸ்ட் ஆகும், உள்ளுக்குள்ளே சாஃப்டாகவும் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸோட டெக்ஸ்சரில் நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா கேரளாவில் கிடைக்கக்கூடிய சேம் அவுட்புட் நமக்கும் கிடச்சிருக்கு. சூப்பராக வந்து அந்த டிஷ்ஷு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி பிடிஎஃப் ரெடி. ஸோ வந்து இப்போ பேலன்ஸ் என்ன டேஸ்ட் பண்ணி இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறோம். டேஸ்ட் பண்ணிடுவோமா? ஓகே. ஸோ உனக்கு என்ன பீஸ் வேணும் நீ எடுத்துக்கோ. பெரிய பீஸ் சின்ன பீஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து இந்த பெரிய பீஸ் எடுக்க போகிறேன். ஓகே. சாஃப்டாக உடையுது. இதோட வந்து அந்த கன்சிஸ்டன்சி அப்புறம் வந்து இதோட டெக்ஸ்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்வாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோ வேக வச்சுருவாங்க. அப்புறம் அது ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடுத்து ஃப்ரை பண்ணும்போது தான் அந்த வெளியே முறுமுறு அதுக்கப்புறம் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதுவும் வந்து அதே மாதிரி ஒரு ஐட்டம் தான். கேரளாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபேமஸ் இது. இங்கே கேரளாவில் பட்டி தொட்டியெல்லாம் பெரிய ஹோட்டல்லேருந்து 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து ஒரு ரோட்டு ஸ்ட்ரீட் ஃபுட்டு வரைக்கும் நீங்கள் போய் பிடிஎஃப்னு கேட்டாலே போதும் இதை தான் கொடுப்பாங்க. ஸோ அவங்களாம் இதை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரீசெண்டாக கேரளா போகும்போது இந்த ஐட்டம்லாம் சாப்பிட்டோம். ஸோ அதுதான் வீட்டில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணியிருக்கேன், செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். உள்ள சாஃப்டாக வெளியே கிறிஸ்பியாக வேறு லெவலில் இருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.